உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன்ட்டையும் பக்கத்துல போக முடியும். பெரிய பெரிய ஆலயங்களில் கோவில்களில் உங்களுக்கு பிடித்த கடவுளே இருந்தாலும் பக்கத்துல போக முடியாது என்று இருந்த நிலையை மாற்றி கடவுள் நம்பிக்கையாளர்கள், ஜாதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள், எனக்கு ஓட்டே போடலனாலும் சரி மனிதர்களின் சுயமரியாதை தான் முக்கியம் என்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று சட்டத்தை போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெரியாரினுடைய சிந்தனைக்கு, தீர்மானத்துக்கு செயல் வடிவம் கொடுத்தார். சரி, முடிஞ்சு போச்சுல்ல, பெரியார், அண்ணா, கலைஞர் அதோடு முடிஞ்சிருச்சுல்ல, இனி யார் வரப்போறான் அப்படின்றது தானே படத்தோட கிளைமேக்ஸ். எல்லாம் இறந்துட்டாங்க, ஜாலி ஜமாய்க்கோவா இருக்கலாம்னு எதிர்த்தரப்புல இருக்கவங்க ஜாலியா இருக்காங்க. எதிர்த்தரப்புல ஜாலியா இருந்த உடனே எதிர்த்தரப்புல இருக்கவங்களே சொல்றாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி. அப்படி என்ன டேஞ்சரஸா வேலை பார்த்தாருன்னு 2 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். என்ன செஞ்சாருன்னா, பெருசா ஒன்றும் செய்யல. இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், இந்தியா முழுவதும் தலைவர்கள் இருந்தார்கள். ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கு, ஒரு மாநிலத்திற்கும் உழைத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த நாட்டு முதலமைச்சரும் எந்த மாநில முதலமைச்சருமே இந்த தலைவர் தான் எங்கள் கட்சியை வழிநடத்துகிறார்னு பிரகடனப்படுத்த முடியல. ஆனால் ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் இந்தியாவிலேயே கொள்கையை சொல்லி எங்கள் பாதையை தீர்மானிப்பது தந்தை பெரியார் தான் என்று துணிச்சலோடு சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இத சொன்னா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து என்ன நெருக்கடி வரும்னு நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். சும்மாவே நிதி கொடுக்க மாட்டாங்க, பெரியார் பேரை சொன்னா நிதியே கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுத்த நிதி முட்டை 0. அதை பெருமையா வேற பேசுறாங்க, எவ்வளவு செஞ்சம் தெரியுமா, எவ்வளவு செஞ்சம் தெரியுமான்னு. பாம்பு இருக்கு பாக்குறியா காசுனா தானே, எங்க கொடுத்த நிதியை கொடுத்தனா எங்க கொடுத்த இல்ல. சரி, இதெல்லாம் கொடுக்கலன்னா இவரை அடக்கிடலாம்னு பார்த்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அரசு பள்ளிக்கு மட்டும் போயிட்டு இருந்த காலை உணவு திட்டத்தை பட்ஜெட்ல நிதி நிறுத்தின பிறகு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துகிறார். அதுக்கு அடுத்து கல்வியில கை வைக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கலன்னா நிதி தர மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. புதிய கல்விக் கொள்கையை பற்றி தயவு செய்து தாய்மார்கள் இங்க இருக்கவங்க தெரிஞ்சுக்கங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, கல்வியை நாசமாக்கக்கூடிய கல்வி முறைதான் புதிய கல்விக் கொள்கை. இதை நீ ஏத்துக்கலன்னா நிதி தர மாட்டேன்றாங்க. முதலமைச்சர் நீ தரலனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் கல்லூரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறார். பயந்து கொடுத்தாரா? எதிரில் இருக்கவங்க நம்மளை அழிப்பதற்காக பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சங்கப்பரிவார் கூட்டமும் ஆரியமும் நம்மளை எதிர்த்து நிற்கிற போது ஆயுதத்தோடு வராங்க, சொற்களோடு வராங்க, நிதியை தர மாட்டேன்றாங்க. நிதியமைச்சர் நம்ம அன்ன போஸ்ட் ஒரு தேர்தலையும் அவங்க சந்திச்சது கிடையாது. அன்ன போஸ்ட் நிர்மலா சீதாராமன். அப்படி அன்ன போஸ்டாக நம்ம ஆக முடியாது, அவங்கதான் ஆக முடியும். அப்படி ஆனவங்க எதையும் தரமாட்டேன்னு சொன்னாலும் கூட இந்த முதலமைச்சர் மட்டுமல்ல, கலைஞரும் சரி இவரும் சரி ஒன்றில் உறுதியாக இருக்கிறார்கள். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சரி என் மக்களுக்கு ஆக கடைசி தமிழருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்த்தே தீர்வோம் என்று சொல்லுவதால் தான் இந்த இயக்கம், இந்த கட்சி நீடித்து நிற்கிறது. இனிமேல் வரக்கூடிய ஆபத்துகள் மிகப்பெரிய ஆபத்துகள். கண்ணுக்கு தெரிந்து வரும், தெரியாம வரும், என்னென்னமோ வடிவத்தில் வரும், என்னென்னமோ நிறத்தில் வரும், யார் யார் மூலமாகவோ வரும். எந்த நிறத்தில் வந்தாலும் சரி, யார் மூலமாக வந்தாலும் சரி, எத்தனை பேரோடு சேர்ந்து வந்தாலும் சரி, தமிழ்நாடு தனித்து நிற்கக்கூடிய மாநிலமாக என்றும் நிற்கும். அதற்கு அரணாக திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கும் என்று எங்கள் தலைவர் ஆசிரியர் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.